Welcome back to our channel. நான் தான் உங்களுக்கு ஷெஃப் தியா. நான் உங்க தியாவோட காவி ஹாசினி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான பாஸ்தா வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போறோம். என்ன டிஷ்னா பாஸ்தா பீஸா. பாஸ்தா வச்சு ஒரு அல்டிமேட்டான பீஸா செய்ய போறோம் நாம. அது எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? இன்னைக்கு வந்து விசஸ்லாம் கிடையாது, நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் செய்ய போறோம். தனித்தனியா செஞ்சாலே சூப்பரா செய்வோம். இப்போ ஒன்னா வேற செய்ய போறோம். எப்படி வருதுன்னு பாத்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் வேணும்னு பாத்துடலாம். இந்த அருமையான பீஸா செய்யறதுக்காக நாம பாஸ்தாவை லீனியர் சைஸ் வாங்கியிருக்கோம். முதல்ல சீஸ், சில்லி ஃபிளேக்ஸ், டொமேட்டோ கெச்சப், ஆனியன் இருக்கு, டொமேட்டோ, அப்புறம் கேப்சிகம், அப்புறம் 3 ஸ்டிக்ஸ். இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். டப்பு டப்பு டப்புன்னு செஞ்சிடலாம். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாம என்ன பண்ணணும்னா இந்த பாஸ்தாவை நல்லா தண்ணியில போட்டு பாயில் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். அக்கா இத குடுக்கானா போய் வேக வச்சிட்டாரு. அவ வேக வச்சுட்டு வர கேப்ல நாம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நாம இந்த கேப்சிகமை வெட்டிக்கலாம். இந்த கேப்சிகம்ல இருந்து நம்ம இந்த சீட்ஸ் செப்பரேட் பண்ணிடலாம். விதைகளை முழுசா அப்புறப்படுத்தியாச்சு. இப்ப நாம இதை கட் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசா கட் பண்ண போறேன். இதெல்லாம் இப்ப நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இப்ப நம்ம ஆனியன் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு லேயரா எடுத்து வச்சுக்கிறேன். ஆனியனை கட் பண்ணியாச்சு. இப்ப வந்து அதே பிளேட்ல போட்டுக்கலாம். அடுத்தது டொமேட்டோ. இதுலயும் அதுல இருக்க சீட்ஸ் எல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்ப நாம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அடுப்பை ஆன் பண்ணி வடை சட்டியை வச்சிடலாம். தண்ணி ஊத்திக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்ப பாஸ்தாவை போட்டுடலாம். இப்ப இது கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டுறலாம். இப்ப பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். இப்ப இது நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ரெடி, பாஸ்தா ரெடி. வாங்க இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். பாஸ்தாவை இந்த ஸ்டிக்ல ஒன்னொன்னா சொருகிக்கலாம். நான் தான் எப்பி போல ஃபர்ஸ்ட். இதுலயும் ஒரு காம்படிஷன் வேணுமா தியோ? ஆமா வேணும். இப்படி லைனா அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது நாம என்ன பண்ண போறோம்னா இந்த டொமேட்டோ கெச்சப் எடுத்து இது மேல ஊத்த போறோம். சாஸ் ஊத்தி முடிச்ச உடனே பார்க்கவே சாப்பிடணும் போல தோணுது. கெச்சப் கலர் பார்க்க அப்படியே சூப்பரா இருக்கு. கெச்சப் போட்டாச்சு. இப்ப சீஸ் மேல ஆட் பண்ணிரலாம். இப்படி நிறைய சீஸ் எடுத்து தே மேல போடணும். இது மெல்ட் பண்ணிட்டு சாப்பிட்டா அப்பா அல்டிமேட்டா இருக்கும். சீஸ் போட்டாச்சு. இப்ப சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேப்சிகம், அதுக்கப்புறம் டொமேட்டோ, ஆனியன்,
இதே ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலயே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இப்ப எடுத்து பேன்ல வச்சிரலாம். விழுகாம எடுக்கணும். கீழே விழுகாம எடுக்கணும். பொறுமையா வைக்கணும். வச்சாச்சு. செகண்ட் ஒன் பொறுமையா எடுக்கணும். பொறுமையா எடுக்கணும். இப்போ இத கொண்டு போய் அடுப்புல வச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். வாங்க வாங்க போலாம். இப்ப பேனை அடுப்புல வச்சிரலாம். இப்போ இத மூடி போட்டு மூடி வச்சிரலாம். 10 minutes அப்படியே இருக்கட்டும். சீஸ் எல்லாம் சூப்பரா மெல்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய பீப்பி ரெடி ஆயிருச்சு. பீப்பியா? பாஸ்தா பீஸா. ஓ, ஷார்ட் ஃபார்ம். இப்போ நாம டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம். செம்ம எக்ஸைட்டடா இருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு. இத நான் எடுத்துக்கிறேன். இது நான் எடுத்துக்கிறேன். இப்போ டேஸ்டிங் டைம். சாப்பிட்டு பார்த்தறலாம். சூப்பர். அப்படியே இந்த சீஸ் மெல்ட் ஆகும். டேஸ்ட் மாசா இருக்கு. செம்மையாக சொல்றதுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. கண்டிப்பா ட்ரை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல பாஸ்தா இருந்துச்சுன்னா ஒரு யூனிக்கான டேஸ்ட், செம்ம டேஸ்டியஸா இருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சு அது சூப்பரா வந்திருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை. See you, bye.